ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினிக்கு 1 மாத பரோல் வழங்க முடிவு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இது பற்றிய முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். ராஜீவ் கொலை வழக்குல கடந்த 30 ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நளினிக்கு 1 மாத பரோல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவருடைய தாயார் பத்மா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தன்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தன்னை கவனித்துக் கொள்வ ஏதுவாக மகள் நளினிக்கு 1 மாதம் பரோல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கடந்த மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல தமிழக அரசின் உள்துறை செயலாளருக்கு மனு அனுப்பியதாகவும் அந்த மனு மீது எந்த முடிவும் எடுக்கப்படாததால் அதன் மீது முடிவெடுத்து தனது மகளுக்கு பரோல் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி PN பிரகாஷ், நீதிபதி ஹேமலதா அடங்கிய அமர்வுல ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது பத்மாவினுடைய மனு அரசின் பரிசீலனையில் உள்ளதால் அது குறித்து விளக்கம் பெற்று தெரிவிக்க வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று அப்போது அரசு தலைமை குற்ற வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா கோரிக்கை விடுத்திருந்தார். இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கானது இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்பாக அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி நளினிக்கு 1 மாதம் பரோல் வழங்க முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை அடுத்து இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக பத்மா தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை நீதிபதிகள் முடித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.